பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். வாசிக்கலாம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஆண்டவர் அபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். ஆமென். ஆமென். ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். ஆசீர்வாதம் என்ன? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். ஆமென். நீ சென்றால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனீன்னா உன்னை பெரிய இனமாக்குவேன். அடுத்த வசனம் உனக்கு அப்ளிகபிள் இல்லைன்றான். கண்டிஷன் அப்ளை. அல்லேலூயா. வாக்குத்தத்தை முதல்ல கொடுக்குறாருமா. நீ எத்தனை சொத்து சொகம் இருக்குதோ எல்லாம் விட்டுட்டு அப்படியே வா. தன் சிலுவைகளை சுமந்து கொண்டு, இயேசு அழகாக புதிய ஏற்பாடு சொல்லுவார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா. ஆனால் பேதுரு சொல்லுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களோ சகோதரிகளோ நிலப்புலன்களோ எல்லாவற்றையும் விட்டுவிட்ட வியாபாரம் இம்மையில் 100 மடங்கு, மறுமையில் நிலைவாழ்வு. ஆனால் கொஞ்சம் துன்பங்களோடு நிலைவாழ்வு. சோதனை இல்லாமல், கல்வாரி பலி இல்லாமல், பாடுகள் இல்லாமல் தாபோர் மலை பிரசன்னம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் தந்தை கடவுள் இவர் மீது, இவர் என் அன்பார்ந்த மகன், இவர் மீது இவரை நான் பூரிப்படைகிறார். இவரே என் அன்பார், இவருக்கு செவிசாயுங்கள் என்று விண்ணகத்திருந்த குரல். அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய அழைப்பு, ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாமா மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமான் பாரதர்களே, 4ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆமென். 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 இப்போ ஆபிராம் என்ன செய்கிறாரு? 5ஆம் வசனம், ஆபிராம் தன் மனைவி சாராயும் தன் சகோதரன் லோத்தையும் உடனே அழைத்து சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கூடயே கூட்டிட்டு போறார் 2 பேரையும். எனக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வான்னு. அவர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்கிறாரு?
தன் மனைவி சாராயையும் சகோதரன் லோத்தையும் உடனே அழைத்து செல்கிறார். உடனே கூடவே அழைத்து செல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா, என் பின்ன வா, நான் உனக்கு பார்த்துக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விலகுவாய் என்று சொல்லுகிறார். நீயே ஆசியாக விளங்குவாய், நீயே. அதனாலதான் 3ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 3ஆம் வசனம். ஆமென். ஆமென். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆமென். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆபிரகாம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிதல். ஆமென். நீ அந்த இடத்துக்கு போ, உனக்கு அங்கே மூட்டை கட்டி நான் எல்லாம் ஃபிக்ஸட் மாதிரி எல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு நீ அங்கே போ. அப்படியே போகிறார். ஆபிராமுக்கு கூறியபடியே போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும்? தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு முடிய பிசாசு என்ற ஒரு சாத்தான் உண்டு. ஏறக்குறைய 100 பெயர்களை பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. 100 பெயர்கள் சாத்தானுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலகனைத்தும் தீயோன் பிடியில் இருக்கிறது, இது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளிடம் இருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை. கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். ஆனால் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. வாசிக்கலாம். 1 யோவான் 5:19-18. ஆமென். ஆமென். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டவர்களிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். ஆமென். ஆமென், ஆமென். ஆம் அன்பார்ந்தவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 18-19 வாசிப்போம் என்றால், கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்று நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலகனைத்தும் தீயோன் பிடியில் இருக்கிறது, இது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாசிப்பில் கவனம் தேவை. வேத வாசிப்பில் கவனம் தேவை. சாத்தான் சோதனை, இதுதான் சோதனை. சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால இயேசு யூதர்களை பார்த்து சொல்வார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 42-44 வசனத்தில் பார்க்கும்போது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என் மேல் அன்பு கூறுவீர்கள். நான் சொல்வதற்கு செவிசாய்க்க உங்களால் இயலவில்லை, கண்டுணர்வதும் இல்லை. ஆனால் சாத்தானே உங்கள் தந்தை, அதன் ஆசை இப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. சாத்தானுடைய பெயர் இங்கே மாறுது. தீயோன்
அவர்களை தீண்டுவதில்லை. சாத்தானுடைய பெயர் தீயோன். சாத்தானே உங்கள் தந்தை, இந்த இடத்துல சாத்தான் என்ற பெயர். அதன் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லை. அவன் உண்மையை சார்ந்து நிற்கவும் இல்லை. பொய் சொல்லும்போது, பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். இப்போ சாத்தானுடைய பெயர் பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். சாத்தான்ற ஒரு பேர் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தீயோன், கொலையாளி. பாருங்க அவருடைய பேர் எப்படியெல்லாம் இருக்கு. தீயோன் இப்படியில் இருக்கிறது. அதன் ஆசைப்படி நடப்பதே நம்முடைய விருப்பம். பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். சாத்தான் நம்மை துன்பத்தில் தூண்டி விடும் பொழுது முதலில் அவன் நமக்கு என்ன சொல்லுவான்னா, பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்றதுக்கு தாங்க அவனுடைய ஸ்டார்டிங்கு. எல்லாத்துலேயும் பொய், சாக்கு போக்கு. பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பான். எப்படி? இறைவார்த்தைகளை கேட்க மனமில்லாமல் செய்வான். இறை வார்த்தைகளில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். கடவுள் இப்படி சொன்னாரா, இப்படி செஞ்சாரா என்று கலகம் ஊட்டுவான். அவனுடைய வேலையே இதுதான். நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லாப்பம், நீர் இறைமகன் என்றால் கீழே குதிங்க, நீர் இறைமகன் என்றால் தொண்டனாக விடுங்க, எல்லாம் உனக்கு கொடுக்குற. பசாசுக்கு தெரியும். சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கவனமாக கேளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆமென், ஆமென். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. ஆமென், ஆமென், ஆமென். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்து அழகை பாவம் செய்து வருகிறது. அழகை பிசாசுடைய பேர் பாருங்க. தீயோ அவனுடைய பேர் பாருங்க. பொய்யன், கொலையாளி. அவன் ஒரு பொய்யன், கொலையாளி, அழகை. நிறைய பேர், இது மாதிரி 100 கணக்காக பேர் இருக்கு. அதனால தான் 1 யோவான் 4:1 சொல்லுகிறது, அன்பார்ந்தவர்களே, தூயாவின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பி விடாதீர்கள்.
நம்பி விடாதீர்கள். வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல், தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும், தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே, எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள், நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல், அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள், கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில், ஏனெனில் போலி இறைவாக்கினர், போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர், பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கணும். எல்லாரையும் நம்பிராதீங்க. வேதம் தெளிவாக சொல்லுது. அது கடவுளிடம் இருந்து வருகிறதா என்றதை சோதித்தறிந்து கடவுளிலிருந்து வரணுங்க வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து வரணும், ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி. அது கடவுளால் அவரே அதை வளர செய்வார். ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி. அங்கிருந்து பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனிடமிருந்தே வரும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தூயாவின் தூண்டுதல் எனக்கு இருக்கு. நான் அப்படி இப்படி பெருமை பித்தி எல்லாரையும் நம்பிடாத. அது கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறிந்து கொள். போலி, எல்லாத்துலேயும் போலி. நான் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறேன், காலையில் பண்ணுறேன், மத்தியானம் பண்ணுறேன், எனக்கு 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 எனக்கு. நான் செய்கிற ஜெபம் பிறருக்கு உதவி செய்கிறதா? நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் பயனடைகிறார்களா? நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறதா, ஆறுதலாக இருக்கிறதா? அதுதாங்க ஜெபம். அல்லேலூயா. 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 நாம் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக மட்டும் ஜெபிச்சு பாருங்க, உங்கள் குடும்பம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக ஜெபிச்சு பாரு. குறிப்பாக இந்த குருவானவர்களுக்காக, கன்னியர்களுக்காக மட்டுமல்ல, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒவ்வொரு சபை, எந்த சபையாக இருந்தாலும் எல்லா சபையினரும் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிற அவங்களுக்கும் ஜெபிக்கணும். இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகின்ற உலகம் எத்திசையிலும் உள்ள போதகர்கள் எல்லாரையும் இன்றைக்கி காலையில் அங்கங்கே பிரேஸ் அண்ட் வொர்ஷிப் எல்லா ஊழியக்காரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ரோமன் கத்தோலிக்க ஆலயமாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அநேக இடங்களிலே இந்த 40 நாட்களிலே சிறப்பு ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் இறை புகழ்ச்சி மேலே போயிட்டே இருக்குது, ஆண்டவர்கிட்ட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், எனது நாமம் போற்றிடும் என் பிள்ளைகள். ஜெபிக்கும் பொழுது விண்ணகத்தை நோக்கி போகிறது. அங்கிருந்து அவர் சொல்றாரு, 2 குறிப்பேடு 7:15 மிக 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 2 குறிப்பேடு 7:15-16 வேகமாய். ஆமென். இவ்விடத்திலிருந்து எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு
இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். ஆமென். ஆமென். அவருடைய கண்ணும் கருத்தும் இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு மட்டுமல்ல தேவப்பிள்ளைகளே, எங்கெல்லாம் ஜெபங்கள் ஆராதனைகள் சோத்திரப்பல்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அவருடைய கண்ணும் கருத்தும் எந்நாளும் இந்த இடத்துல இருக்கும். இவ்விடத்தில் எழுப்பப்படும் எல்லா மன்றாட்டுகளை அவர் என்ன பண்ணுவார்? கருணை கண்ணோடு கண்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுங்க, அவர்கிட்ட உட்காந்து ஸ்தோத்திர பலியிடுங்க, அவருக்கு செய்யுங்க. எனக்கு தூயாவுடைய பிரசன்னம் இருக்குது, நான் தூயாவி வல்லமை இருக்குது, எனக்கு அப்படி வல்லமை இப்படி வல்லமை, வல்லமை தாராயோ ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு அங்கே வலி, எனக்கு இங்கே வலி, எனக்கு அதை சுகம் கொடுத்தோம், என்னால் முடியல. அது ஜபமே அல்ல. ஆண்டவரை புகழணும், அவரை மகிழ்ந்து பாடணும், அவரை ஸ்துதிக்கணும், போற்றணும். தூயவர் பரிசுத்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிச்சு பாரு, உன் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உன் வேதனைகள் மாறும், உன் நோயிலிருந்து விடுதலை, பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், பிரிந்து போன சகோதரர்கள் ஒருமனப்படுவார்கள், குடும்பத்தில் என்றும் சமாதானம் நிறைத்திருக்கும். சக்கேயுக்கு சொன்னது போல இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று எத்தனை பேர் தூயாவியான சொல்வதை காதுள்ளவன் கேட்டு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு. ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சாத்தா எப்படி வருவான்னா ஓனாய போல வருவான். அதனால தான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். ஆமென். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆமென், 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 ஆமென். ஆனால் கூலிக்கு மேய்ப்பவர் ஓனை வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவார். கூலிக்கு மேய்க்கிறவங்க கடமைக்கு ஏதோ வந்தோம் சென்றோம் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்காளிகளாக இருக்கணும். ஏனெனில் அவர் 1000 அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும்.
ஓநாயை போல வருவான் சாத்தான். மந்தைகளை சிதறடிப்பான், ஜாக்கிரதை. கர்ஜிக்கும் சிங்கம் போல வருவான், ஜாக்கிரதை. ஓநாயை போல வருவான், ஜாக்கிரதை. குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குவான், பிரித்து சிதறடிப்பான். அவளை பற்றி இவளை, இவளை பற்றி அவளை, அவங்கள பற்றி இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அவங்க இப்படி இவங்க இப்படி புரணி பேசி 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 ஒரு குடும்பத்திலையும் எல்லாம். இன்னைக்கு ஏன் சில காரியங்கள் நிறைவு வராமல் இருக்கிறது? ஆசீர்வாதம் ஏக தடைபடுகிறது. ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும். எல்லாம் நலமாகும்னு சொன்னதும் சந்தோஷமாயிடுச்சு. ஆமேன் ஆமேன் ஆமேன். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார் என்று ஓடி போயிடுவாங்க. அவருடைய சமத்தில் உண்மையாக இருக்க மாட்டார். ஒன்லி எனக்கு விழுகணும். கை நிறைய கை நிறைய கை நிறைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு குடும்பமாக உட்காரத்துக்கு பழகுங்க. குடும்பம், குடி பழக்கம், போதை பழக்கம், பான் பழக்கம், பான் மசாலா இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்குது, ஆண்கள்கிட்ட இருக்குது. 24 மணி நேரம் அதை போட்டுக்கிட்டு மப்பு மந்தாரமாக சுற்றி திரிகிறோம். அதுலேருந்து வெளியில் வா, வீட்டிலே சமாதானம் உண்டாகும், உன் குடும்பத்தில் அமைதி உண்டாகும், மனதிற்குள் குழப்பங்கள் வராது. அது உள்ளே போனாதான் எல்லா குழப்பத்திற்கும் காரணம். அதுலேருந்து வெளியில் வா. பசாசு அதை குடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 6 மணி ஆயிட்டா, ஏன் மதியானமே 24 மணி நேரமாக அந்த ஹான்ஸ் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள். கையிலேயே வச்சுக்க வேண்டியது, ஒரு தேய்க்க வேண்டியது, நல்ல வாய்க்குள்ளே போட்டுக்க வேண்டியது, மப்பு பந்தாரமாக இருக்க வேண்டியது. நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் எனக்கே தெரியாது. கேன்சர் வரும். நீங்கள்லாம் டிவி அடிக்கடி பார்த்தீங்கன்னா என் கணவர் 35 வயசுலேயே கேன்சர். ஹான்ஸ் போட்டு பழகினார். இவ்வளோ பெரிய கட்டி காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கூட மனம் திரும்புவாயா? இந்த தவ காலத்தில் விடுவியா? அதை வாங்கினா தானே பிரச்சனை. கொஞ்சம் அடக்கிப்பார், விட்டுப்பார். அந்த மோகம் வேண்டாம், இந்த மோகம் வேண்டாம். இந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் காரணம் அந்த ஹான்ஸ். ஆம்பளையும் போடுறாங்க, பொம்பளையும் போடுறாங்க. 24 மணி நேரம் போட்டுட்டு பகை வறுமை எல்லாம் உள்ளுக்குள்ளவே அது மென்று போட்டு புற்றுநோய் வரும். அது இல்லாமல் வீட்டு குடும்ப சமாதானம் நிலைக்காது. அதிலிருந்து வெளியே வா. ஒரு முடிவெடு இன்னைக்கு நாளையில். நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. அதிலிருந்து வெளியில் வா. குடிப்பழக்கம், பான் பற வெற்றலை போடு எல்லாம் இன்னைக்கு எல்லாம் போதைப் பொருள். இன்னைக்கு ஸ்கூலில் எல்லா போதைப் பொருட்கள் பசங்களுக்கு சாக்லேட் வழியா, ஐஸ்கிரீம் வழியா தந்திரமாக பசாசு வேலை செய்கிறான். அதனால் இந்த தவக்காலத்தில் ஒரு முடிவெடுங்க. குடும்பத்தில் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரே அவங்களுக்காக செபிங்க. ஆண்டவரே அவங்கள மனம் திருங்க. இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே, வாழ்க்கை நாசமாயிரும். அது புற்றுநோய் வரும். அப்படியே உள்ள புடம் போட்டுகிட்டே இருக்கும். நீ நினச்சிடலாம் நான் சீக்கிரமாக செத்து போயிட்டா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செத்துப்பார், எதுக்கு இந்த உலக வாழ்க்கை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் படுக்கையில் கிடந்து தவிக்கும் பொழுது, சாகவும் முடியல, உயிரோடு இருக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, படுக்கையில் கிடந்து ஐயோ ஆண்டவரேன்னு கதறும் பொழுது வேதனைப்படுவாய். ஆண்டவருடைய எச்சரிக்கையை, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கையை கவனம். அதனால தான் சாத்தான் நம்மை துன்பத்தில் தூண்டி விடும்பொழுது முதலில் என்ன செய்வான்? பொய் சொல்ல கற்று தருவான். இறை வார்த்தைகளை கேட்க மனமில்லாமல் செய்வான்.
வார்த்தையா கேட்காத. சந்தேகத்தை ஏற்படும். பைபிள் இப்படி சொல்லியிருக்கா, அப்படி சொல்லியிருக்கா, கடவுள் இப்படி சொன்னாரா என்று கலகம் இருக்கும். சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வேண்டும் என்றால், சக்கேயு மாதிரி குட்டையாக இருக்கிறேன், நான் வீக்காக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், என்னால் முடியல, எந்திரிக்க முடியல, அப்படியே ஜடமாட்ட படுத்து கிடக்கிறியே, எழும்பு, எழுந்து பிரகாசி ஆண்டவர் சொல்லுற உட்காரு. எப்போ உட்கார போற? எப்போ உட்கார போற? உடைய வார்த்தை நீ எப்போ பரிசுத்தமாக கேட்க போற? இந்த தவ காலத்தில் ஒரு முடிவடையும். ஆண்டவரே, இன்னையிலிருந்து அந்த கர்மத்தை நான் தொட மாட்டேன் ஆண்டவர், எனக்கு இது வேண்டாம், நான் வாங்கவே மாட்டேன், வாங்கவே மாட்டேன்னு ஒரு முடிவெடு பார்க்கலாம். செய்து பார், உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாத்தாந்த போதை பொருள் வழியாக தான் உள்ளுக்குள்ள ரொம்ப ஈஸியாக நீ போட்டுக்கோ, நிம்மதியாக இரு. மற்றவங்க எப்படி போட்டான்னு இந்த தவக்காலத்தில் குடிப்பாக இந்த போதை பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கிற ஆண்கள் பெண்கள் கம்பீரமாக போட்டு நடக்கிறாங்க. வர்மம், கோபம், வெறுப்பு, வைராக்கியம், சண்டை, பிளவு ஏற்படுத்துறது, குடும்பத்தில் பிரச்சனை. யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது. தூண்டிவிடும் சாத்தானை எதிர்கொள்ள, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போட ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த பாடுகளிலே ஆண்டவரே, நம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிப்பது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த சிலுவையில் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே. பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறேனா? மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேனா? ஒரு மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இந்த தவக்காலத்தில் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனமாற்றம், தீய பழக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை, தீய சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை, குடிப்பழக்கம், போதை பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே, இல்லங்களிலே, உள்ளங்களிலே ஒரு மாறுதல் வரட்டும் ஆண்டவரே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே இன்று இன்று ஒவ்வொரு நாளும் இன்றே என்று ஒரு மீட்பை நீர் தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போவதற்காய் நன்றி. ஒரு மனமாற்றம், சாத்தானின் தந்திரங்களை, சோதனைகளை வெற்றி கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென்.